ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதனால் அங்கு 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் திமுக அனைவரையும் முந்திக் கொண்டு வேட்பாளரை அறிவித்தது. ஆனால் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்து களத்தில் இறங்கினார் அதிமுகவின் வேட்பாளர் வளர்மதி. அவருக்காக அமைச்சர்கள் தொகுதிக்குள் சுற்றிச் சுழன்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். வாக்குகள் சேகரிக்க அம்மாவோட 3 ஆண்டு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களின் 3 ஆண்டு சாதனைகளை சொல்லி தான் ஓட்டு கேட்கிறோம். எளியவளாகிய என்னை அம்மா ஸ்ரீரங்கம் தொகுதியின் வேட்பாளராக நியமித்ததற்கு அம்மா அவர்களுக்கு கோடானு கோடு நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். திமுக சார்பில் போட்டியிடும் ஆனந்த் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து இதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அவரும் தேர்தல் களத்தில் விறுவிறுப்பாக இயங்கி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாஜகவின் சுப்பிரமணியம் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஆதரவாக விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வருவார்கள், சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வருவார்கள். அவர்கள் நேரத்திற்கு ஏற்ப அவர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வருவார்கள். பாரிவேந்தர் அவர்கள் வருவார்கள். ஏசி சண்முகம் சகோதரர் ஏசி சண்முகம் அவர்கள் வருவார்கள். மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் வருவார்கள். ஈஸ்வரன் அவர்கள் வருவார்கள். அனைவருமே வருவார்கள். தங்கள் பங்கிற்கு இடதுசாரிகளும் வேட்பாளரை நிறுத்தியுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் அண்ணாதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். காங்கிரசும் களம் காணும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் அறிவித்துள்ளார். நடைபெற இருக்கின்ற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற நிலையும் எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறைகளை கடைபிடிக்காமல் இந்த தேர்தல் முழுக்க பணநாயகத்தை நம்பி நடைபெறுகின்ற தேர்தலாக இருக்கின்றது. மதிமுக, பாமக, தமாக ஆகிய கட்சிகள் போட்டியிடவில்லை என ஏற்கனவே அறிவித்து விட்டதால் ஸ்ரீரங்கத்தில் 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மாலை 3 மணியுடன் அவகாசம் முடிகிறது. 28ஆம் தேதி மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். 30ஆம் தேதி மனுக்களை வாபஸ் பெறலாம். அன்று மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். பிப்ரவரி 13ஆம் தேதி வாக்குப்பதிவும் 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது.